திருட்டு விசிடிகளும் ஒரு ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்கிறது நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தா லட்சக்கணக்கான ஊழியர்கள் வேலை பார்த்து கோடிக்கணக்கான முதலீடு போட்டு கஷ்டப்பட்டு எடுக்கிற படம் அடுத்த நிமிஷமே ஒரு சாதாரண ஒரு இன்டர்நெட்டில் வந்து அது டிவிடியாக பார்த்து தரவிறக்கம் பண்ணி பல இடத்துல வந்து சீப்பாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா பல லட்சக்கணக்கான ஊழியர்களோட உழைப்பு, நடிகர்களுடைய உழைப்பு, பணம், மற்றவங்களோட டைம் எல்லாமே வீணாக போகுது. இதை வந்து தயவுசெய்து நம்மளும் அதை வந்து ஒரு தொழிலாக மதித்து இதை வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. படத்தை வந்து அவங்க கஷ்டப்பட்டு எடுக்கிற திரைப்படத்தை தியேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருட்டு விசிடியை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளுக்காக எங்கள் இளைய தளபதி அவர்கள் ஆணைக்கிணங்க இன்று கரூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் சைபர் கிரைம் போலீஸ் ஆஃபீஸிலும் மற்றும் கமிஷனர் ஆஃபீஸிலும் ஒரு புகார் ஒன்றை அளித்துள்ளோம். அதில் தயவு செய்து இனிமேல் எடுக்கக்கூடிய திரைப்படங்களை இன்டர்நெட்டிலோ அல்லது திருட்டு டிவிடினாலோ வெளியே வரக்கூடாது என்று கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை தாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டிருக்கிறோம். நாளைக்கு ரிலீஸ் பண்ணாங்களாப்பா? எல்லா படமே எங்கள் லெவலில் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுங்க சார். ஏன்னா